இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களோடு இருக்கின்றார். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்கின்றார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களோடு கூட இருக்கின்றார், உங்கள் பக்கத்தில் இருக்கின்றார். அவர் உங்களுக்காக யுத்தங்களை நடத்துவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, மனம் உடைஞ்சிடாதீங்க. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மகளே மகனே நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம கடந்து போனோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமும் நம்மளால் தாங்கிக்க முடியலல்ல. நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், எவ்வளோ எஃபெக்ட் போட்டேன், நான் எவ்வளோ என்னோடய உழைப்பு கொடுத்தானா அதற்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல. வாழ்க்கையில் போராட்டம் தான். நான் சரியான காரியத்தை தான் செஞ்சிட்ருக்கேனா இல்லை தப்பான பாதையில் தான் போயிட்டுருக்கேனான்னு ஒன்றும் புரியல பிரதர். நான் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, உனக்கு இது செட் ஆகாது, அது பண்ணாது அப்படின்னு சொல்லி என் மனநிலையே மாற்றுறாங்க பிரதர். என்னால் நிம்மதியான ஒரு விஷயத்தை பண்ண முடியல. கவலைப்படுறோம்ல. யார் என்ன சொன்னாலும் சரிங்க, கவலைப்படாதீங்க. நம்ம செய்கின்ற வேலையாக இருக்கட்டும், செய்கின்ற தொழிலாக இருக்கட்டும், செய்கின்ற ஒவ்வொரு காரியமாக இருக்கட்டும், ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க. யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு பயந்து நான் கீழ்ப்படியில் நான் இருப்பேன். அடுத்தவங்களுக்கு நான் பயப்படணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெற்றியை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவர் பராக்கிரமசாலியாக இருக்கின்றார், நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள போகின்றார். திருநம்பிக்கையோடு இருங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஜெபத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டுருக்கார். நமக்காக ஒரு விஷயத்தை வச்சுருக்காருங்க. ஆண்டவர் மெய்யாக நம்மோடு கூட இருக்கின்றார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உண்மையாக விசுவசிக்கிறேன் பிரதர். என் வாழ்க்கை இன்றைக்கி மாறி இருக்குது. நான் கொஞ்சமாக என் வாழ்க்கை எல்லாமே மாற்றிட்டுருக்கேன். ஆண்டவருக்குள்ளாக வருகின்ற போது, ஜபத்திற்குள்ளாக நான் மூழ்கி இருக்கும்போது என் பாவத்திலிருந்து நான் விடுதலையான வாழ்க்கையை கொடுத்துருக்கின்றார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். முதலாவது கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையை வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். நம்ம வாழ்க்கையில் ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்க போகிறீங்க. இன்றைய நாள் ஜெபம், ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பாரமுள்ள இதயத்துடன் உன்முன் வந்திருக்கின்றனப்பா. நீதியாய் வாழவும், உம்முடைய வழிகளை நடக்கவும், உம்முடைய பார்வைக்கு ஏற்றவற்றை செய்யவும் நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கின்ற ஆற்றலை கொடுங்கப்பா. ஆனாலும் எதிர்ப்பும் நிராகரிப்பும் பாடுகளுமே எங்களுக்கு கிடைக்கின்றதப்பா. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் என்னோடு கூட இருக்கின்றீர். பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகும் வேளையில் நீர் எனக்கு ஆறுதலை தருவீர் நம்புகிற ஆண்டவரே. எங்களுடைய வேதனைகள், போராட்டங்கள், யுத்தங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றனப்பா. எங்களை எல்லா புயலும் கடந்து வரும்போது நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எல்லா புயலையும் அகற்றுவீர் என்று நம்புகிறேன் எசப்பா. என்றும் நம்பி நீர் என்னோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கின்றீர் என்று விசுவாசத்தோடு அறிக்கை இடுகின்ற ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இதை பெற்றுக்கொள்கின்றன ஆண்டவரே, சுதந்திரித்துக் கொள்கின்றனப்பா. அதன்படி நடக்கின்றன ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்பில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர். எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.